நாயகனே தேவா அன்பிலே நாங்கள் அரசொன்று அமைத்து ஆதாரம் நீயே அருள் புரிவாயே உந்தன் சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே துயரங்களும் என்றுமையமை சூழ துணையாகும் உமதன்பு செயல்களில் யாம் வாழ ஒருவருக்கொருவர் துணைக்கரம் தந்திடும் உதவினை தருவார் உந்தன் சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே நீதிகளும் நேர்மைகளும் தேடிடும் நேரங்களில் சாதிகளும் சமயங்களும் சூழ்ந்திடும் காலங்களில் சுயநலம் மறந்து வரும் நிலை நிறைந்து உந்தன் சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே தேவா அன்பிலே நாங்கள் அரசொன்று அமைத்து சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மரங்களுக்குள் இலையாய், கடலில் உப்பாய், சிப்பிக்குள் முத்தாய், மனிதனுள் இரத்தமாய், பூமியில் காற்றாய், நம்மில் இரண்டர கலந்திருக்கும் எம் கோடி அற்புதர் புனித அந்தோணியாரே போற்றி. அந்தோணியார் பெருவிழாவில் திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபிக்க வந்திருக்கும் பங்குத்தந்தை அருள் தந்தை அலோசியஸ் அவர்கள், திருத்தொண்டர்கள் அவர்களையும் மற்றும் இறைமக்களாகிய உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம்.
இன்றைய மைய சிந்தனையானது புத்துயிர் பெற்று புதுப்படைப்பாய் வாழ்ந்திட என்பதாகும். புனித அந்தோணியார் லிஸ்பன் மாநகரில் 1195 ஆண்டு ஆகஸ்ட் 15 நாள் பிறந்தார். 1219 ஆண்டில் குருப்பட்டம் பெற்ற இவர் கிறிஸ்தவ கொள்கைகளை விளக்கியும் தப்பற கொள்கைகளை எதிர்த்தும் போதித்தார். இவரது போதனைகளையும் அற்புதங்களையும் காண மக்கள் திரளாக கூடி வந்தனர். நாளுக்கு நாள் இவரது அற்புதங்கள் எண்ணிலடங்காமையால் ஒரு நாள் 13 அற்புதங்கள் மட்டுமே நிகழ்த்த வேண்டும் என மதக்குரு கட்டளையிட்டார். எனவே 13 என்பது புனித அந்தோணியாரின் வாழ்வில் ஒரு முக்கிய எண்ணாக மாறியது. 13 நாட்கள் மரணப்படுக்கையில் இருந்த அந்தோணியார் 1231 ஆண்டு ஜூன் மாதம் 13 நாள் இந்த உலகை விட்டு விண்ணுலகை அடைந்தார். அவரது உடல் மறைந்தாலும் புகழ்ச்சியும் அற்புதங்களும் இந்த உலகை விட்டு அகலவே இல்லை. அவரது நாவு அழியாமல் இருப்பது போல நாம் மறைந்தாலும் நமது சொல் செயல்கள் ஒவ்வொன்றும் இந்த உலகில் பேசப்படுவதாக மாற வேண்டும். அவரின் புதுமைகள் ஒவ்வொன்றும் நம்மை புதுப்படைப்பாக மாற்றுவையாக இருக்க வேண்டும். அந்தோணியாரின் படிப்பினைகள் ஒவ்வொன்றும் புத்துயிர் தந்து நம்மை வழிநடத்துவையாக அமைய வேண்டும். இரு கரம் நீட்டி நம்மை அழைப்பவராக இருக்கும் புனித அந்தோணியாரின் பாதச்சூடுகளை பின்பற்ற அழைக்கப்பட்டவர்களாக தொடர்ந்து இவ்விழா திருப்பலியில் பங்கெடுப்போம். இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இன்று நம்முடைய பாச பாதுகாவலர் கோடி அற்புத தூய் அந்தோணியாருடைய விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். நாகோடு இறை சமூகத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் நம் தூயவர் வழியாக பல்வேறு அதிசயங்கள் அற்புதங்கள் நம் வாழ்விலே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இந்த இறை சமூகத்தை இத்தனை ஆண்டுகளாக இறை நம்பிக்கையிலே கட்டியெழுப்பி ஒவ்வொரு மக்களையும் உண்மையான விசுவாசத்திலே வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த மண்ணிலே பல்வேறு விதமான அதிசயங்கள் அற்புதங்கள் நம் வாழ்வில் இறைவனால் நம் தூயவர் வழியாக செய்யப்படுகிறது. இதனாலே இறைவனுக்கு நம் தூயவர் வழியாக நன்றி அறிவிப்போம். இறைவா, எம் பாதுகாவலர் கோடி அற்புத தூய் அந்தோணியாரை எம் மக்களை வழிநடத்துவதற்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் இந்த நாளிலே நம் இறை சமூகத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்பிக்கையோடு நம் தூயவர் வழியாக இறைவனிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் வருகின்ற நாட்களில் இறை ஆசிரை நிறைவாக நம் தூயவர் வழியாக பொழிய வேண்டும் என்று ஜெபிப்போம். இன்று ஒவ்வொரு குடும்பத்திலும் பல்வேறு நெருக்கடிகள், இன்னல்கள், வேலைவாய்ப்பின்மை, தொழில் இல்லாமை என பல்வேறு சூழல்களிலே நாம் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் குறிப்பாக இந்த உலகமே கொரோனா வைரஸ் தாக்குதலால் வேதனையான ஒரு சூழலிலே நகர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த உலக மக்களையும் நம் பங்கு மக்கள் ஒவ்வொருவரோடு இணைத்து இறைவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த பேரிடரிலிருந்து ஒவ்வொரு மக்களும் மீண்டு வர உண்மை வாழ்வை புத்துயிரை பெற்றுக்கொண்டவர்களாக புது படைப்புகளாக தொடர்ந்து வாழ நம் தூயவர் வழியாக இப்பலியை இறைவனுக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் ஏற்று இறைவனிடமும் அடுத்தவரிடமும் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்ம எல்லோரையும் தூய வாழ்வு நோக்கி வழிநடத்தி செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. அதன் இறைவனை வாழ்த்திடுவோம். அதன் இறைவனை புகழ்ந்திடுவோம். உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டவரே, ஆற்றல் அனைத்தும் கொண்டவரே, இறைவனின் செம்மறி தூயவரே தேவனே. உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவரே. ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகின் பாவத்தை வென்றவரே நீ, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் கரத்தில் இருப்பவரே, எம் மன்றாட்டை ஏற்றருளும். நீரே உன்னத தூயவரே, நீரே உன்னத தூயவரே, தந்தை தூய ஆவியோடு இருப்பவர் நீரே. உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கோடி அற்புதர் தூய அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களாக எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியா நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு
நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகமானது அரசர்கள் முதல் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. 19ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரை உள்ள இறை வார்த்தைகள். இவ்வாசகத்தில் அனைத்தையும் விட்டுவிட்டு இறைவன் ஒருவரே தனக்கு எல்லாம் என்று எண்ணி அவரது பணிக்காக தம்மை அர்ப்பணிப்பவர்கள் இறைப்பணியாளர்கள் என்றும், அன்று கடவுள் தம் இறை எண்ணங்கள் நிறைவேற எலிசாவை அழைத்து பணி செய்ய பணிக்கின்றார். அவரும் அவரை பின்தொடர்கின்றார். நம் பாதுகாவலர் தூய அந்தோணியாரும் இறை பணியால் மக்களுக்கு இறைவன் மூலம் அளப்பரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அருளுகின்றார். நம் ஒவ்வொருவரையும் இறைவன் ஒவ்வொரு நிலையிலும் அழைத்து அவர் வழி செல்ல பணிக்கின்றார். நாமும் இறை பணியின் உன்னதத்தை உணர்ந்தவர்களாய் இறை வழியில் பயணிக்க அழைப்பு விடுக்கும் இவ்வாசகத்தை வாசிக்க கேட்டு வாழ்வாக்குவோம். அரசர்கள் முதல் நூல் 19ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரை உள்ள இறை வார்த்தைகள். எலியா அங்கிருந்து சென்று காப்பாற்றின் மகன் எலிசாவை கண்டார். அப்பொழுது அவர் ஏர் பூட்டி உழுது கொண்டிருந்தார். அவருக்கு முன்னே 11 ஏர்கள் இருந்தன. 12ஆம் ஏரை தாமே ஓட்டிக் கொண்டிருந்தார். எலியா அவரிடம் சென்று தம் மேலாடையை அவர் மீது தூக்கி போட்டார். எலியா அவரை கடந்து செல்கையில் ஏர் மாடுகளை விட்டுவிட்டு எலியாவிடம் ஓடி வந்து, நான் என் தாய் தந்தையிடம் விடை பெற்று வர அனுமதி தாரும், அதன்பின் உம்மை பின் செல்வேன் என்றார். அதற்கு அவர், சென்று வா, உனக்கு நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன் என்றார். எலிசா எலியாவை விட்டு திரும்பி வந்து ஏர் மாடுகளை பிடித்து அடித்து தாம் உழுத கலப்பைக்கு நெருப்பு மூட்டி அம்மாட்டு இறைச்சியை சமைத்து மக்களுக்கு பரிமாற அவர்களும் அதை உண்டனர். பின்பு அவர் புறப்பட்டு போய் எலியாவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்யலானார். ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவரே எனதுயிரோ உம் மீது தாகம் கொண்டுள்ளது. வறண்ட பரிசு நீலம் போல என்னுடல் உமக்காய் ஏங்கிடுதே. இறைவா உம் துணையா என்னை வழி நடத்தும். ஆண்டவர் நீரே என் கடவுள். நீ போகுமிடம் நான் அறியே வழிகாட்டும் என் இறைவா. சிறகின் அருள் நிழலில் மகிழ்வுடனே நான் பாடிடுவேன். ஆண்டவரே உம் வலது கரம் கொண்டு என் கரம் நிலையாய் பற்றி கொண்டே. இறைவா உம் துணையா என்னை வழி நடத்தும். வழிகாட்டும் என் இறைவா, வழிகாட்டும் என் இறைவா, வழிகாட்டும் என் இறைவா. அன்பார்ந்தவர்களே, இன்றைய இரண்டாம் வாசகமானது திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் 2ஆம் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. 3ஆம் அதிகாரம் 15 முதல் 4ஆம் அதிகாரம் 1 மற்றும் 3 முதல் 6 வரை உள்ள இறைவார்த்தைகள். இவ்வாசகத்தில் இறை இரக்கத்தை பெற்று நற்செய்தி அறிவிக்கும் பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கின்றவர்கள் கடவுளின் ஒளியை மக்களிடம் ஒளிரச் செய்து அதன் மூலம் கடவுளை மாட்சிப்படுத்துகின்றார்கள். இவர்களின் நற்செய்தியால் ஈர்க்கப்படுகின்ற மக்கள் தங்கள் இறை நம்பிக்கையால் தூய ஆவியானவரின் வல்லமையை பெற்று இறைவனை தங்கள் வாழ்வில் பிரதிபலிக்கின்றனர். இறைவனை பற்றிய நற்செய்தியை போதித்த தூய அந்தோணியார் இறை ஒளியால் அழியா நாவினை பெற்று இறைவனிடம் பரிந்து பேசி நம்முடைய வேண்டுதல்களை நிறைவு செய்கின்றார்.
அவருடைய பாதுகாவலில் வாழ்கின்ற நாம் இந்நற்செய்தியால் நல்வாழ்வு வாழ அழைப்பு விடுகின்ற இவ்வாசகத்தை வாசிக்க கேட்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 15 முதல் 4ஆம் அதிகாரம் 1 மற்றும் 3 முதல் 6 வரை உள்ள இறைவார்த்தைகள். இன்று வரை மோசேயின் திருச்சட்டம் வாசிக்கப்படும் போதெல்லாம் அவர்களின் உள்ளத்தை ஒரு திரை மூடி இருக்கிறது. ஆனால் ஆண்டவர்பால் திரும்பினால் அந்த திரை அகற்றப்படும். இங்கே ஆண்டவர் என்பது தூய ஆவியாரை குறிக்கிறது. ஆண்டவரின் ஆவியார் இருக்குமிடத்தில் விடுதலை உண்டு. இப்போது நாம் அனைவரும் முக்காடில்லா முகத்தினராய் ஆண்டவரின் மாட்சியை பிரதிபலிக்கிறோம். இவ்வாறு மேன்மேலும் மாட்சி பெற்று அவர் சாயலாக மாற்றமடைகின்றோம். இவையெல்லாம் ஆவியாம் ஆண்டவரின் செயலே. கடவுளின் இரக்கத்தால் நாங்கள் இத்திருப்பணியை பெற்றிருக்கின்றோம். ஆகையால் மனம் தளராமல் இருக்கிறோம். நாங்கள் அறிவிக்கும் நற்செய்தி அழிவுறுவோருக்கு அன்றி வேறு எவருக்கும் மறைக்கப்பட்டிருக்கவில்லை. இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருட்டாகிவிட்டது. எனவே அவர்கள் கடவுளின் சாயலாக விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடிவதில்லை. நாங்கள் எங்களை பற்றி அல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றியே அறிவிக்கின்றோம். அவரே ஆண்டவர் என பறைசாற்றி வருகிறோம். நாங்கள் இயேசுவின் பொருட்டு வந்த உங்கள் பணியாளர்களே, இருளிலிருந்து ஒளி தோன்றுக என்று சொன்ன கடவுளே எங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீசச் செய்தார். அது கிறிஸ்துவின் திருமுகத்தில் வீசும் கடவுளின் மாட்சியாக அறிவொளியே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே பேசும் அடியவன் நான் கேட்கின்றேன், உம் அடியவன் நான் கேட்கின்றேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறைவசனங்கள் 33 தொடங்கி 37 முடிய. பொய் ஆணை இடாதீர். ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசின் நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில்
உங்கள் தலைமுடி ஒன்றேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆமெனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடமிருந்து வருகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அதிகமாக பேசுகின்றவர்களை யாரும் உற்று கவனிப்பதில்லை. அளவோடும் அர்த்தத்தோடும் பேசுகின்றவர்களே கவனிக்கப்படுகின்றார்கள். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாசமிகு குழந்தைகளே, இறைவன் மனிதர்களுக்கு அளித்த மாபெரும் கொடைகளில் ஒன்றுதான் மனிதர்கள் பேசக்கூடிய அந்த திறன். இந்த பேசும் திறன் மட்டும் மனிதர்களுக்கு இல்லை என்றால் அவர்கள் தங்களுடைய உணர்வுகளை, தங்களுடைய தகவல்களை, தங்களிடம் இருக்கக்கூடிய செய்திகளை ஒருவர் மற்றவரோடு பரிமாறிக்கொள்வது மிகவும் கடினமாகவே இருந்திருக்கும். எனவேதான் நாம் பேச்சாற்றலை எப்பொழுதும் ஒரு பேசும் கலை என்று வர்ணிக்கின்றோம். ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தை எப்பொழுது பேசும்? அதனுடைய முதல் வார்த்தை அம்மா என்று வருமா அல்லது அப்பா என்று வருமா என்று அதனை ஒவ்வொரு நாளும் உற்று கவனித்துக் கொண்டே இருக்கின்றோம். அந்த குழந்தை தத்தி தவறி ஒவ்வொன்றாக மென்று விளங்கி வார்த்தைகளை பேச தொடங்குவது முதல் அவன் வளர்ந்து வயதாகி படுக்கையிலே அவனுடைய நினைவுகள் எல்லாம் மங்கி வார்த்தைகள் மறந்து இறக்கின்ற வரை அவனுடைய வார்த்தைகள் அவனுடைய வாழ்விலே மிகவும் முக்கிய பங்காற்றுகின்றன என்பதை நம்மால் மறுத்துவிட முடியாது. இந்த பேசும் கலையிலே சில வக்கனையான சிறப்பாற்றல்கள் உண்டு, அதை நம்மால் மறுக்க முடியாது. சிலருடைய பேச்சு எப்பொழுதுமே நம்மை கட்டி போட்டுவிடும். சிலருடைய பேச்சோ அவர்களை வெட்டி போடக்கூடிய அளவுக்கு அவர்கள் மீது நமக்கு கோபம் வரும். இன்னும் சிலருடைய பேச்சை கேட்டால் அவர்களை சுத்தி போடக்கூடிய அளவுக்கு ஆசை வரும். இன்னும் சிலர் பேச தொடங்கி விட்டார்கள் என்று கேட்டால் 4 ஊர் சுத்தி ஓடிவிடவும் தோணும். என்னுடைய பேச்சை கேட்க ஒருவேளை 40 ஊர் கூட ஓடோடி வருவார்கள். லாக்டவுன், அதனால 4 மக்கள் தான் வந்திருக்கீங்க. இன்னும் இந்த பேச்சுக்களால், தங்களுடைய வார்த்தைகளால் மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை எத்தனையோ வசந்தமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சிலரோ அதே பேச்சினால், அதே வார்த்தையினால் தங்களுடைய வாழ்வை பாலைவனமாக்கி கொண்டும் வாழ்ந்திருக்கின்றார்கள். எது எப்படியோ பேசுவது என்பது நம் எல்லோருக்குமே பிடிக்கும். சிலருக்கு தேவைக்கு மட்டும் பேசுவார்கள், இன்னும் சிலரோ தேவை இல்லாமலே பேசிக் கொண்டிருப்பார்கள். சிலர் கனிவாக பேசுவார்கள், சிலர் மற்றவர்களை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே பேசுவார்கள். சிலர் நியாயத்திற்காக பேசுவார்கள், சிலரோ நியாயமே இல்லாமல் தொணதொணவென்று பேசிக்கொண்டே இருப்பார்கள். சிலருடைய பேச்சுக்கள் புகழ் பேச்சாக இருக்கும், சிலருடைய பேச்சுக்களோ பொடி வைத்து பேசக்கூடிய பேச்சுக்களாக இருக்கும். சிலர் எப்பொழுதும் பெருமையாக பேசுவார்கள், சிலரோ எப்பொழுதும் பொய்யாகவே பேசிக் கொண்டிருப்பார்கள். இன்னும் நம்முடைய பசங்க பிள்ளைகள்கிட்ட பேசுகின்ற பொழுது ஆடியோ கால், வீடியோ கால் எல்லாம் வலிஞ்சு பேசுவாங்க. ஆனா அதே பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா, மச்சான் எனக்கு வாழ்க்கையே போச்சு, எப்பொழுதுமே பேசிக்கிட்டே இருக்கிறாளே என்று அந்த பேச்சை குறை கூறுவான். இப்படி ஒவ்வொருவருக்கும் பேசக்கூடிய ஆசை இருக்கின்றது. அந்த பேச்சு நல்ல வார்த்தைகளாக, பக்குவமுள்ள வார்த்தைகளாக வருகின்ற பொழுது அவற்றை நாம் விரும்பி ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அவையே நம்முடைய வாழ்வை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருந்தால் நாம் அவற்றை வெறுக்கவும் செய்கின்றோம். ஆனால் எது எப்படியோ நாம் தினம்தோறும் பேசிக்கொண்டே இருக்கின்றோம். ஒரு நாள் ஒரு மனிதன் ஏறக்குறைய 7000 வார்த்தைகளுக்கு மேலாக பேசுகின்றான். தினமும் நாம் ஏராளமான மனிதர்களிடமும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால்
நம்முடைய பேச்சுக்கள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றன? நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களுடைய வாழ்வுக்கு மனம் வீசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கின்றனவா? கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நற்செய்தியின் வார்த்தைகளாக இருக்கின்றனவா? திருமுழுக்கினால் தூய ஆவியாரை பெற்றுக்கொண்ட நம்முடைய பேச்சுக்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு எத்தகைய உரம் ஊட்டுகின்றன என்கின்ற கேள்விகளை எல்லாம் கொண்டு இன்றைய விழாவை நாம் கொண்டாடினோமே என்றால் அதற்கு அர்த்தமான பதில் கிடைக்கின்றது. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தூய அந்தோனியாருடைய விழாவினை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவினை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நாகக்கோடு இறை மக்கள் அனைவருக்குமே திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்விலே நாவினால் தன்னுடைய வார்த்தையினால் புனிதர் என்கின்ற நிலைக்கு அழைத்து செல்லப்பட்டவர் என்பதை நம்மால் மறக்க முடியாது. அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் திருச்சபைக்கு தூணாக அமைந்தன என்பதை வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. எனவேதான் இன்றைய வாசகங்களோடு அவரது வாழ்வை பொருத்தி இன்றைய மைய சிந்தனையை நாம் தேர்வு செய்திருக்கின்றோம். நம்முடைய நாவின் வார்த்தைகளால் புத்துயிர் பெற்று புது படைப்பாக மாறிட என்கின்ற மைய சிந்தனையிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய புனிதர் அந்தோனியாருடைய வாழ்க்கை வரலாறை நான் உங்களுக்கு சொல்லி நீங்கள் தெரிய வேண்டியது கிடையாது. இன்றைய முன்னுரையில் வாசித்தீர்கள். அதே போன்று நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு தருணங்களிலும் அவரை பற்றி படித்திருப்போம். அவரை பதுவை அந்தோனியார் அல்லது லிஸ்பன் நகரிலே பிறந்த அந்தோனியார் என்று அவரை நாம் எப்பொழுதுமே பெருமையோடு பாராட்டுவது உண்டு. இன்னும் ஏராளமான அடைமொழிகள், கோடி அற்புதர், நாவலியா புனிதர், காணாமல் போன பொருட்களை கண்டுபிடித்து தரக்கூடியவர் என்று அவருக்கு எத்தனையோ அடைமொழிகள் இருக்கின்றன. அவை அனைத்திற்கும் அவர் நல்வாழ்வை நல்வார்த்தையை தந்து கொண்டிருக்கின்றார். இந்த அந்தோனியார் ஐரோப்பா நாட்டில் உள்ள லிஸ்பன் என்கின்ற ஒரு பகுதியிலே பிறக்கின்றார். போர்ச்சுகல் நகரத்திற்கு சொந்தமான பகுதி. இங்கு பிறக்கக்கூடிய இவருடைய இயல்பு வாழ்க்கையே திறமைசாலியான வாழ்க்கையாக இருக்கின்றது. ஒரு ஆகஸ்ட் 15ஆம் நாள் 1195 ஆண்டிலே அவர் பிறக்கின்றார். அந்த மனிதர் 1231 ஆண்டு ஜூன் 13வது நாளிலே இறக்கின்றார். எனவேதான் அவருடைய இறப்பு நாளை அவருடைய விழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவர் தன்னுடைய கடைசி நாட்களிலே பதுவை என்கின்ற நகரிலே தன்னுடைய வாழ்நாட்களை கழித்ததால் அவரை பதுவை அந்தோனியாராக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த இவருடைய வாழ்க்கை பயணத்தை, அழைத்தல் வாழ்க்கையை சற்று பார்த்தோமே என்றால், இவர் ஒரு குருவாக மாற வேண்டும் என்கின்ற ஆசை வந்தவுடன் அவருடைய ஆன்மீக குருவினுடைய ஆலோசனையின்படி அகுஸ்தினார் என்கின்ற சபையிலே சேருகின்றார். அந்த சபையிலே திறமையான மனிதராக சேர்ந்து நல்ல குருவாக மாறுகின்றார். ஆனால் அவருடைய வாழ்விலே ஒரு செயல் அவருடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்றது. அவர் ஒரு நாள் தன்னுடைய மடத்திலே இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய இல்லத்தை நோக்கி சில மனிதர்கள், இறந்த மனிதர்களை கொண்டு வருகின்றார்கள். பிரான்சிஸ்கன் சபையை சேர்ந்த குருக்கள் அவர்கள். இந்த பிரான்சிஸ்கன் சபையை சேர்ந்த குருக்கள் நற்செய்தியை போதிப்பதற்காக தங்களுடைய வார்த்தைகளால் மற்ற மக்களுக்கு வாழ்வை எடுத்து சொல்வதற்காக சென்றிருக்கின்றார்கள். அங்கே அவர்களை கொன்று விடுகின்றார்கள். எனவே அந்த உடலை இவருடைய மடம் வழியாக அழைத்து செல்கின்ற பொழுது அதை பார்க்கின்றார். இவர்கள் இறைவனுடைய வார்த்தைக்காக, நற்செய்திக்காக தங்களுடைய வாழ்வை இழந்திருக்கின்றார்கள். ஆனால் அதே வார்த்தையினால் புத்துயிர் பெற்று புது படைப்பாக இறைவனிடம் சென்று சேர்ந்திருக்கின்றார்கள். எனவே அத்தகைய ஒரு வாய்ப்பு எனக்கு வேண்டும் என்பதற்காக அகுஸ்தினார் சபையிலிருந்து அவர் தான் ஒரு மறைசாட்சியாக வேண்டும் என்கின்ற ஆசையிலே புத்துயிருக்காக, புது படைப்புக்காக பிரான்சிஸ்கன் சபையிலே சேருகின்றார். பிரான்சிஸ்கன் சபையிலே சேர்ந்து அவருக்குள் ஆர்வம் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் அவர் முடக்கி வைக்கப்படுகின்றார். அவருக்கு கொடுக்கப்பட்ட இடமோ சமையலறை. அவருக்கு அங்கே கொடுக்கப்பட்ட வேலை அங்குள்ள பாத்திரங்களை சுத்தம் செய்வது, அங்குள்ள குருக்களுக்கு சமைப்பது, அங்குள்ள இடங்களை தூய்மையாக வைத்திருப்பது என்கின்ற ஒரு சிறிய வேலைதான். ஆனால் அவர் எதையுமே குறை சொல்லவில்லை. அவருடைய வாயிலிருந்து எந்த விதமான வஞ்சகமான வார்த்தைகளோ, அவருடைய வாயிலிருந்து எந்த விதமான புறமையான வார்த்தைகளோ வந்தது கிடையாது. அவற்றை ஏற்றுக்கொள்கின்றார். இந்த சூழ்நிலையில் தான் ஒரு திருவிழா வருகின்றது. அந்த திருவிழாவின் பொழுது மறைவுரையாற்றுவதற்காக ஒரு சிறப்பான ஒரு குரு அழைக்கப்படுகின்றார்.
அந்த நாளிலே அந்த குரு வராமல் போய்விடுகின்றார். எனவே அந்த இடத்தை யார் அடைப்பது, அந்த இடத்திலே யார் மறைவுரையை சொல்வது என்கின்ற குழப்பம் வருகின்றது. அங்குள்ள அனைத்து குருக்களையும் தேடி பார்க்கின்றார்கள். எல்லோரும் செல்கின்றார்கள். திருவிழா காலத்திலே என்னால் ஒடுக்க முடியாது என்று மறுத்து விடுகின்றார்கள். உடனடியாக அந்தோனியார், கடைசியாக அந்தோனியாரிடம் கேட்கின்றார்கள், ஒரு சில வார்த்தைகளை உங்களால் பேச முடியுமா என்று. அந்தோனியாருக்கு பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கின்றது. அவருடைய பேச்சை கேட்பதற்கான வாய்ப்பு மக்களுக்கு கிடைக்கின்றது. அவர் அப்பொழுதுதான் தன்னுடைய வாயை திறக்கின்றார். அப்பொழுது அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த மக்களுடைய உள்ளத்தில் தீயாக பரவுகின்றன. அது அவர்களுடைய வாழ்வை மாற்றுகின்றன. அன்றிலிருந்து அவருடைய வார்த்தை, அவருடைய நாவின் சொற்கள் உலகம் என்றும் பரவ தொடங்குகின்றது. அன்றிலிருந்து அவர் திருச்சபையின் மீது உள்ள களங்கங்களை தன்னுடைய வார்த்தைகளால் மாற்ற தொடங்குகின்றார். அதுதான் அந்தோனியாரை ஒரு புதிய நிலைக்கு, புது வாழ்வு நோக்கி அழைத்து செல்ல ஆரம்பிக்கின்றது. அந்தோனியார் வாழ்ந்த காலத்திலே தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் என்பது போன்று பேச தெரிந்தவன் எல்லாம் பேச்சாளர் என்கின்ற ஒரு சூழ்நிலை வருகின்றது. அவர்கள் ஒரு விவிலியத்தை எடுத்து வைத்துவிட்டு தங்களுக்கு ஏற்ற கருத்துக்களை தப்பறை கொள்கைகளாக மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது திருச்சபைக்கு எதிரான கருத்துக்களாக பரவி கொண்டிருக்கின்றது. எனவே அந்தோனியாருக்கு தரப்படுகின்ற பொறுப்பு இந்த தப்பறை கொள்கைகளுக்கு எதிராக வாதிட வேண்டும். அவற்றை அடித்து திருச்சபையினுடைய வார்த்தைகளை அங்கே நிலைநிறுத்த வேண்டும் என்பதுதான். எனவே அந்தோனியார் ஊர் ஊராக செல்கின்றார், போதிக்கின்றார். அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. மனிதர்கள் அவருடைய பேச்சை கேட்பதற்கு மறுத்து விடுகின்றார்கள். ஆனால் யார் கேட்கின்றார்? மீன்கள் அவருடைய பேச்சை கேட்பதற்கு தயாராக இருக்கின்றது. கழுதை அவருடைய பேச்சை கேட்கின்றது. விலங்குகள் கேட்கின்றது. மரம் செடி கொடிகள் அவருடைய பேச்சை கேட்கின்றது. கடைசியாகத்தான் அவருடைய பேச்சை கேட்பதற்கு மனிதர்கள் ஓடி வருகின்றார்கள். அதனால் அந்த பதுவை மாநகரமே அந்தோனியாருடைய பேச்சினால் புத்துயிர் பெற்று புது படைப்பாக மாறுகின்றது. புதிய மக்களாக வாழ்கின்றார்கள். அந்தோனியாருடைய வாழ்விலே ஒரு சில பல்வேறு கதைகளை சொல்வார்கள். அதில் ஒரு முக்கியமான கதையை சொல்ல வேண்டுமே என்றால், ஒரு செல்வந்தன் வாழ்கின்றான். அவனுக்கு திருமணம் ஆகின்றது. அருமையான அழகான மனைவி. அந்த மனைவியின் மீது அங்குள்ள அவனுடைய நண்பர்கள் பொறாமைப்படுகின்றார்கள். எப்படியாவது இவர்களை பிரித்து விட வேண்டும் என்று சூழ்ச்சி செய்கின்றார்கள். ஆனால் அவள் தன்னுடைய கணவனுக்கு பிரமாணிக்கமாக, தன்னுடைய கணவனுக்கு உண்மையாகவே வாழ்ந்து வருகின்றாள். எந்த குறையையும் காண முடியவில்லை. இந்த சூழ்நிலையிலே அவள் கருத்தரிக்கின்றாள். எனவே இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்ட அந்த அவருடைய நண்பர்கள் வதந்திகளை தங்களுடைய சொற்களால் பரப்பி விடுகின்றார்கள். இந்த வதந்திகளை கேட்டவுடன் அந்த செல்வந்தனுக்குள் ஒரு குழப்பம். அந்த செல்வந்தன் குழந்தை பிறந்தவுடன் சொல்கின்றான், இது என்னுடைய குழந்தை கிடையாது என்று மறுத்து விடுகின்றான். அந்த பெண்மணி அழுது கொண்டிருக்கின்றாள். நான் உண்மையாக இருந்தேன், கடவுளுக்கும் என்னுடைய கணவனுக்கும் உண்மையாகத்தானே வாழ்ந்தேன், எனக்கு ஏன் இந்த சோதனை என்று அழுது கொண்டிருக்கின்றாள். கடவுளின் செயல், கடவுளின் கரம் அங்கே படுகின்றது. அந்தோனியார் அந்த வழியாக வருகின்றார். குழந்தையை கரங்களிலே ஏந்தி வைத்திருக்கின்றார்கள். செல்வந்தன் அந்த குழந்தை என்னுடைய குழந்தை என்று ஏற்றுக்கொள்ள தயங்கி விடுகின்றான். அந்தோனியார் அந்த குழந்தையை பார்த்து சொல்கின்றார், குழந்தாய் நீ பேசு என்று. அந்த குழந்தை தன்னுடைய தந்தையை நோக்கி தலையை திருப்புகின்றது. நீங்கள் தான் என்னுடைய தந்தை என்று அந்த பச்சிளம் குழந்தை பேச தொடங்குகின்றது. இந்த வார்த்தையை கேட்டவுடன் அதிசயமாக அந்த செல்வந்தன் மனம் மாறுகின்றான். கண்ணீரோடு அவருடைய காலிலே விழுந்து, உம்முடைய ஒரு வார்த்தை என்னுடைய மனைவியையும் என்னுடைய களங்கமான வாழ்க்கையையும் மாற்றிவிட்டது. இதோ நான் புத்துயிர் பெற்றவனாக புது படைப்பாக வாழ தொடங்குகின்றேன் என்று சொல்கின்றான். இது அந்தோனியாருடைய வாழ்க்கையிலே தரப்பட்ட ஒரு கதை இருக்கின்றது, நிகழ்வாக இருக்கின்றது. இப்படி தன்னுடைய நாவினால் ஏராளமான புதுமைகளை செய்தவர் தான் இந்த அந்தோனியார். எனவேதான் அவருடைய நா இன்றும் அழியாமல் போற்ற பெறுகின்றது. இந்த நாவு நம் அனைவருக்குமே தரப்பட்டிருக்கின்றது. திருமுழுக்கினால் அர்ச்சிக்கப்பட்டிருக்கின்றோம். உறுதி பூசுதலினால் தூய ஆவி நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. நம்மிடம் இறைவன் கொடுத்த அந்த நாவு என்கின்ற பரிசை நாம் எப்படி இறைவனுடைய நற்செய்தி பணிக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தை தியானித்து பாருங்கள். மத்தேயு 5:33 37 வரை உள்ள இறை வசனங்கள். இதில் இறைமகன் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு போதிக்கின்றார். நீங்கள் ஆணையிடாதீர்கள், பொய் ஆணை இடவே வேண்டாம். நீங்கள் விண்ணுலகின் மீது ஆணையிடாதீர்கள், காரணம் அது இறைவனுடைய அரண்மனை. மண்ணுலகின் மீதும் நீங்கள் ஆணையிடாதீர்கள், அது இறைவனுடைய கால்மனையாக இருக்கின்றது. எருசலேம் நகரின் மீது நீங்கள் ஆணையிடாதீர்கள், அது இறைவனுடைய திருநகரமாக இருக்கின்றது. நீங்கள் உங்கள் தலைமுடியின் மீது கூட ஆணையிடாதீர்கள், காரணம் உங்களுடைய தலைமுடியை நீங்கள்
வெள்ளையாகவோ கருப்பாகவோ மாற்ற முடியாது. எனவே நீங்கள் ஆணையிடாதீர்கள். இன்னும் நம்முடைய ஊர்களிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், நன்றாக சாப்பிட்டால் எதற்கு பத்தியம், உண்மையை மட்டும் பேசினால் எதற்கு சத்தியம் என்று. நாம் பேசுகின்ற வார்த்தைகளை பார்க்கின்ற பொழுது எதற்கெடுத்தாலும் சத்தியமா, உண்மையா, ஒன்னான, எங்க அம்மாவான, கடவுளான, இப்படி வார்த்தைகளை நாம் பொதுவாகவே பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகின்ற பொழுது உண்மையிலேயே தெரிகின்றது நாம் உண்மை பேசவில்லை என்று. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு இறைவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாய் சொற்களால், அந்த நற்செய்தியால் நிறைந்திருக்க வேண்டும் என்றுதான் இறைமகன் இயேசு இந்த நற்செய்தி வழியாக சொல்கின்றார். இன்றைய இரண்டாவது வாசகத்தில் தரப்படக்கூடிய செய்தியும் அதுவாகவே இருக்கின்றது. கொரிந்து நகரிலே தூய பவுல் பணி செய்வதற்காக செல்கின்றார். அங்கே அவருக்கு பிடிக்காத மற்ற யூதர்கள், மற்ற மனிதர்கள் இவர்கள் மீது பழி சுமத்தி விடுகின்றார்கள். இவர்கள் தவறு செய்கின்றார்கள், இவர்கள் தவறான கொள்கைகளை, தவறான நற்செய்தியை போதிக்கின்றார்கள் என்று ஏராளமான வதந்திகள் பரவி கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தான் பவுல் அந்த மக்களுக்கு எழுதுகின்றார், நாங்கள் எங்களை பற்றி அல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றியே எங்களுடைய நாவால் அறிக்கையிடுகின்றோம் என்று 2 கொரிந்தியர் 4:5 நாம் படிக்கின்றோம். தூய பவுல் தன்னுடைய வார்த்தைகளால் தன்னை பற்றியோ தன்னுடைய புகழை பற்றியோ எப்பொழுதும் பேசியது கிடையாது. அவர் நற்செய்தியை போதித்தார். அதனால் தான் அவருடைய வாழ்வு புத்துயிர் பெற்ற வாழ்வாக, புது படைப்பாக மாறியது என்பதை மறுக்க முடியாது. எனவே இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய அந்தோனியாருடைய விழாவினை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எப்படி கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்? நாம் ஒவ்வொரு வருடமும் அவருடைய நாம விழாவை மகிழ்ச்சியோடு விழா எடுத்து கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்படுவோம். இந்த வருடம் என்ன ஆயிற்று? நாம் கொரோனா என்கின்ற தொற்று நோய்க்கு பயந்து வீடுகளிலே முடங்கி கிடக்கின்றோம். நாம் நம்மையே தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த சூழலிலே நம்முடைய வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். நம்முடைய சூழலில் தவளக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் சற்று உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். நம்முடைய ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் வெறுப்பு பேச்சுகளையே பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். சீன அதிபர் தான் திட்டமிட்டு இந்த கொரோனா வைரஸை மக்களுக்கு பரப்பிவிட்டார் என்று ஒரு சாரார் அவர் மீது பழியை சுமத்தி கொண்டிருக்கின்றார்கள். சொற்போர். இன்னும் அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்போ, அவர்தான் ஒரு மிக சிறந்த வல்லரசு அதிகாரி என்ற பெயரிலே மற்ற மனிதர்களை எல்லாம் இந்த நோய் வந்தாலும் அல்லது இந்த நேரத்தில் கூட இனப்படுகொலையை செய்து கொண்டு தன்னுடைய வெறுப்பு பேச்சினால் மக்கள் அனைவரையுமே காயப்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஏன் நாம் கூட மற்ற மனிதர்களை, மற்ற அரசியல்வாதிகளை குறை கூறிதான் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வார்த்தைகளை பாருங்கள். நம்முடைய பாரத பிரதமர் நமக்கு என்ன செய்து விட்டார்? கொரோனா வந்தது, அதனால் அவர் கைதட்டுங்கள் என்று சொன்னார். அதன் பிறகு பூ போடுங்கள் என்று சொன்னார். அதன் பிறகு விளக்கு ஏற்றுங்கள் என்று சொன்னார். என்ன செய்தார் என்று அவரை நாம் வசைபாடி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? தினம்தோறும் வந்து பேசுகின்றார். என்ன பேசுகின்றார் என்று தெரியவில்லை என்று வசைபாடி கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை ஆலயத்திலே பங்குச்சாமியார் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? மக்களுக்கு இந்த நேரத்தில் உதவி செய்ய வேண்டாமா என்று அவரின் மீதும் பல பழிகளை போட்டுக் கொண்டிருப்போம். மற்ற மனிதர்களை, அரசியல்வாதிகளை, நம்முடைய குடும்பங்களில் கூட பல்வேறு வசை சொற்களால் தான் இந்த கொரோனா காலம் சென்று கொண்டிருக்கின்றது என்பதை நம்மால் மறுக்க முடியாது. இவற்றையெல்லாம் புறம் தள்ளுவோம். நம்முடைய குடும்பங்களை, தனிப்பட்ட வாழ்வை எடுத்து பார்ப்போம். வீடுகளிலே கணவன் மனைவிக்குள்ளே எத்தகைய வார்த்தை பரிமாற்றங்கள் நடக்கின்றன? பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே எத்தகைய வார்த்தை பரிமாற்றங்கள் நடைபெறுகின்றன? நம்முடைய வீட்டிற்கும் பக்கத்து வீட்டாருக்கும் இடையே எத்தகைய வார்த்தை பரிமாற்றங்கள் நடைபெறுகின்றன? நல்ல வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வருகின்றனவா, அல்லது காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வருகின்றனவா? நாம் இறைவனிடம் இருந்து வந்தவர்கள், இறைவனுடைய பிள்ளைகள், அந்தோனியாருடைய பிள்ளைகள், நாவலியா புனிதருடைய மாதிரிகள். அப்படி என்றால் நம்முடைய வாயிலிருந்து நற்செய்தி அல்லவா பிறக்க வேண்டும்? சிந்தித்து பார்ப்போம். தூய அசிசியார் அழகாக சொல்லுவார், நீங்கள் நற்செய்தியை போதியுங்கள், தேவைப்பட்டால் மட்டும் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் என்று. நம்முடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்வை எடுத்து காட்டக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும். அதிகமாக பேச வேண்டும் என்பது கிடையாது. அளவோடு பேசினாலே போதும். அந்த வார்த்தைகள் அர்த்தமுள்ள வார்த்தைகளாக இருந்தால் எல்லோரும் நம்மை உற்று கவனிப்பார்கள், நம்முடைய வாழ்வை கவனிப்பார்கள், நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய நற்செய்தியை கவனிப்பார்கள். நாமும் தூய பவுலை போன்று, இறைமகன் இயேசுவை போன்று, அந்தோனியாரை போன்று ஒரு புனிதர்களாக மாறலாம். அதற்கான வர வேண்டுவோம். இன்றைய விழா நம் அனைவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாய் சொற்களை நாவடக்கத்தோடு கையாளக்கூடிய, அர்த்தத்தோடு கையாளக்கூடிய வார்த்தைகளாக மாற்றட்டும். அதற்கான வரம் வேண்டி இன்றைய பலியிலே நாம் இணைந்து ஜெபிப்போம். ஏனெனில்
அதிகமாக பேசுகின்றவர்களை யாரும் உற்று கவனிப்பது இல்லை. அர்த்தத்தோடும் அளவோடும் பேசுகின்றவர்களை கவனிக்கின்றார்கள். நம்பிக்கையோடு நம் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். நம் இறைவன் நிறைவான அன்பை கொண்டவராக, அளவு கடந்த பாசத்தை நம் மீது வைத்தவராக இருக்கிறார். கோடியற்புதர் தூய அந்தோணியார் வழியாக ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இந்த புனிதருடைய விழாவை கொண்டாடின நாளிலே இறைவன் நம் தூயவர் வழியாக நிறைவான ஆசிரை வழங்க வேண்டும் என்று நம் மன்றாட்டுக்களை இறை திருப்பாதத்திலே எடுத்து வைப்போம். சித்தம் அறிந்து
நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக, நம் குடும்பங்களின் தேவைக்காக, நமது பங்கு சமூகத்தின் தேவைக்காக, இன்னும் நம்மிடம் ஜெபுதவி வேண்டியிருக்கின்ற ஒவ்வொரு மக்களுடைய தேவைகளுக்காக, குறிப்பாக இந்த நாட்களிலே கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு தங்கள் உறவுகளை இழந்தவாறு இன்னும் பல்வேறு நபர்கள் மருத்துவமனையிலே சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்ற சூழலிலே ஒவ்வொரு மக்களையும் இறை திருக்கரத்திலே நம்பிக்கையோடு கொடுத்து இறைவனம் தூயவர் வழியாக நிறைவான ஆசிரை வழங்க வேண்டும் என்று அமைதியாக உறக்கமாக ஜெபிப்போம். எம் வேண்டுதல்கள் மன்றாட்டுகள் அனைத்தையும் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நோக்கி எழுப்புகின்றோம். ஆமென். பலியாகவே என்னை ஏற்பாயோ இறைவா, இறைவன் தனியே. வருவாய் இறைவாயிரு ஐயப்பன நேரம், விண்ணும் மண்ணும் ஒரு சேரும் தருணம், இது கல்வாரி நாயகன் வழியே. இறை குலமே ஒன்றாக இணைவோ, வருவாய் இறைவாய் இறைவா, இது இறைவன் எழுகின்ற நேரம். பலிபீடம் வந்தே பலியாகவே என்னை ஏற்பாயோ இறைவா, இதயம் தனியே. பலிபீடம் நுழையும் முன்பே நம் பகையெல்லாம் தீர்ந்திட வேண்டும். பலியின் இரக்கம் ஏற்கின்ற கடவுள் ஏங்குகிறார் நம் உள்ளம் வர. இது கல்வாரி நாயகன் வழியே, இரு குலமே ஒன்றாக இணைவோ. அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற கல்வாரி திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட தூய அந்தோணியாரை இடையராது ஒளிர்வித்தது போல தூய ஆவியாருடைய நம்பிக்கையின் ஒளியா எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறைவற்றுமிக்க வாழ்க்கை நிறையின் எடுத்து காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்று வைக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதூதர் அடிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை
அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். இதோ நம்முடைய ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் முன்னாள் ஆயர் ஜெரோம் தாஸ், எங்களது திருத்தூதரக நிர்வாகி அந்தோணி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையர்களை கேஸ் நமக்கற்று தந்தார். பிள்ளைகளுக்குரிய உரிமையோடவரை மன்றாடுவோம். ஆட்சி வருக.
ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவரை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரை உலகின் பாவங்களை போக்க வந்த செம்மறி, நம் மீது அளவு கடந்த நிபந்தனையற்ற அன்பை கொண்டவராக இருக்கிறார். அதிசயங்கள் அற்புதங்கள் செய்பவராக இருக்கிறார். இந்த இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இத்திருவிருந்திலே பங்கு கொள்கின்ற நாம் எல்லோருமே பேறு பெற்றவர்கள். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். காவேகம் காணும் மயிலாக நானும்
உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். எழில் கொண்ட மன்னாவும் மணக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினே, விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளம் வாடினே. வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாழும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும், காதேகம் தாழும் மயிலாத நாடும் என் நாவில் ஆழ்ந்த ராகம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்று நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித அந்தோணியாரின் படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றி உள்ளவர்களாய் இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் நம் தூயவரின் பாதுகாவலிலும் சென்று வாழுங்கள். இறைவன் நம்மோடு. எமக்கு கேட்டவரம் தருபவரே, உம்மையே வேண்டுகிறோம், துன்புகளை தாழுகிறோம்.
எமக்கு கேட்ட வரம் தருபவரே. இறைவன் தந்த வார்த்தையை இதயத்திலே ஏற்று இவ்வுலக மானிடரை இறைவன் பாதம் சேர்த்தாய். இறைவன் தந்த வார்த்தையை இதயத்திலே ஏற்று இவ்வுலக மானிடரை இறைவன் பாதம் சேர்த்தாய். அன்பு இறைவன் ஆணையினை அவனி எல்லாம் பரப்ப அயராது வாழ்வெல்லாம் ஊக்கமுடன் உழைத்தாய். அயராது வாழ்வெல்லாம் ஊக்கமுடன் உழைத்தாய். எங்கள் அன்பின் நந்தோணியாரே, எமக்கு கேட்ட வரம் தருபவரே. எங்கள் அன்பின் நந்தோணியாரே, எமக்கு கேட்ட வரம் தருபவரே. ஏழையின் சிரிப்பினிலே இறைவனை கண்டாய். ஏங்கி வரும் மாந்தருக்கு புகலிடம் நீ தந்தாய். ஏழையின் சிறுவனிலே இறைவனை கண்டாய். திருமாலருக்கு புகலிடம் நீ தந்தாய். நோய் நொடிகள் மறைந்திடவே மருத்துவராய் வந்தாய். நாளெல்லாம் ஊரெல்லாம் உன் புகழை பாடுவோம். நாளெல்லாம் ஊரெல்லாம் உன் புகழை பாடுவோம். எங்கள் அன்பின் நந்தோணியாரே, எமக்கு கேட்ட வரம் தருபவரே. எங்கள் அன்பின் நந்தோணியாரே, எனக்கு கேட்ட வரம் தருபவரே. உம்மையே வேண்டுகிறோம், உன் புகழை பாடுகிறோம் இந்த நாளிலே. எங்கள் அன்பின் நந்தோணியாரே, எமக்கு கேட்ட வரம் தருபவரே. எங்கள் அன்பின் நந்தோணியாரே, எமக்கு கேட்ட வரம் தருபவரே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.